தமிழக வெற்றிக்கழக கொடி குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். நேற்று அவரோட கட்சி கொடியை வெளியிட்டிருக்கிறாரு. 2026 தேர்தல் களத்துல அதிமுக வாக்குகள் சதுருமா? உங்களுடைய கருத்து? இப்போ நாங்கள் 52 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி. நம்முடைய இன்னைக்கு விஜய் அவர்கள் தொடங்கி இருப்பதை நாங்கள் வாழ்த்துகிறோம். அரசியல் நாகரிகத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அது பெருந்தன்மையாக தான் எல்லாரையும் வரவேற்பாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு சாமானியர், எல்லோரையும் வரவேற்பார்கள். அவரும் ஒரு சாமானியர், எந்த அரசியல் பின்புலம் இல்லாம இன்றைக்கு அவர் ஒரு கட்சியை மன உறுதியோடு தொடங்கி இருக்கிறார்கள். அந்த தைரியமே மிகக்குரிய அளவில் ஒரு பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. எப்படி எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், எங்கள் இதய தெய்வம் தமிழர் குலசாமி அம்மா அவர்கள், எங்கள் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மனத்தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் எந்த அரசியல் பின்புலம் இல்லாம இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் முன்மாதிரியாக அவர் எடுத்திருக்கிறார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கட் அவுட்டும் புரட்சி தலைவருடைய கட் அவுட்டும் வைத்து, அதுக்கு இடையிலே அவர் அந்த கட் அவுட்டை வைத்திருப்பதனால இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ என்று எங்களுக்கு தோன்றுகிறது. எப்படி ஆகினும், எதுவாகினும், யாராகினும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொன்னால் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உழைக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதில் முதன்மையானவராக இருப்பார் என்பது இது நாடறிந்த உண்மை. அதையே நாங்களும் இங்கே வழிமொழிந்து முன்மொழிகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.